ஹலோ வியூவர்ஸ், இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அங்கே கோயில் திருவிழான்னு சொன்னாங்க. சரி, கோயில் திருவிழா எங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, என்னென்ன நடக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். கோயில் திருவிழான்னு சொல்லியிருந்தோம். அதாவது பூச்சாட்டிலிருந்து ஆரம்பித்து கம்பம் திருவிழா வரைக்கும் ஒரு 8 நாள் இங்கேயே தங்கியிருந்து வீடியோ எடுக்க போகிறோம். அது 2 பார்ட்டாக வெளியிட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க கோயிலுக்கு உள்ளே போய் என்னென்ன கடவுள் இருக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ராகு கேது, விநாயகர், சிவசக்தி மாரியம்மன், தனாசியப்பன், கன்னிமார், அடுத்து நாகர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயில் இருக்கிறாங்க. கருப்பராயன்னு சொல்லி ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பூச்சாட்டல் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது கோயிலில் கம்பம் நடுதல் பார்க்க போகிறோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பாலை மரத்தில் தான் கம்பம் போடுன்னு சொன்னாங்க. அந்த பாலை மரத்துக்கு பூஜை போட்டு அதுக்கு வெட்டி கம்பம் போட போகிறாங்க. சரி வாங்க பார்க்கலாம். கம்பம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி அளவாக சைஸ் பண்ணி எடுக்கிறாங்க நண்பா. இந்த வெட்டி எடுத்து கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி கரெக்டாக சேவ் பண்ணி எடுத்து கரெக்டாக மோல்டிங் பண்ணுவாங்க பாருங்கள். வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். கம்பத்தை கொண்டு போய் ஆற்றுல சுத்தம் பண்ணி கழுவி திரும்பவும் கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. கோயிலுக்கு கொண்டு வந்து பெண்களை விட்டு அந்த கம்பம் ஃபுல்லாக பார்த்தோம்னா மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சு விடுவாங்க. சரி வீடியோவில் பாருங்கள். கம்பம் ரெடி ஆயிடுச்சு. உனக்கு கம்பம் எப்படி நட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா கம்பம் நெட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பத்துக்கு கண் திறந்து பூஜைகள் செய்வாங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதுவும் போக செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. செகண்ட் பார்ட்டியும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.
Thank you.